ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான தனுசு லக்னக்காரர்களே, தனுசு ராசி தனுசு லக்னம் எப்பயுமே முற்போக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஏன் ஒருத்தன் இப்படி பண்ணுறான்னு எல்லாரையும் யோசிக்க வைக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்களோட ஒத்துப்போக முடியாது, அந்த கருத்துக்களை ஒத்துப்போக முடியாது. உங்கள் கருத்துக்களை இன்னொருத்தவங்க டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. எப்பயுமே தனுசு லக்னக்காரர்களுக்கு தாம ஏதோ இங்கேயோ தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு முயற்சி பண்ணி முன்னுக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் ரேர், ரொம்ப கஷ்டமாக வரணும். ஆனால் வந்துட்டோம்னா நம்ம கீழே இறங்கவே மாட்டோம். அதுக்கு பிறகு ஸ்டேஜ் ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, இன்னொன்று வெளிநாடு சம்மந்தப்பட்டவர்களுக்கு தனுசு லக்னம் ரொம்ப அருமையாக சக்ஸஸ் ஆகும். இந்த வெளிநாட்டில் இருப்பாங்க நிறைய பேர், இந்த பிஆர் வாங்கணும், ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கணும், எனக்கு வெளிநாட்டில் நான் ஒரு வீடு வாங்கணும், என்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தனுசு லக்னத்தில் தான் இருப்பாங்க. அதேமாதிரி சினி ஃபீல்டில் ஆக்டர்ஸ், நடிகை, நடிகர், நடிகைகள், டைரக்டர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தனுசு லக்னத்தில் இருப்பாங்க. ஏன்னா இந்த லக்னம் என்ன பண்ணுன்னா, தனக்குள்ள ஆர்வத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணும்னு எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் எப்பயுமே நடக்கும். எப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று யோசித்து வச்சிங்கன்னா அது அந்த நேரம் நடக்காது, விட்டுணும். அப்படியே ஓரம் கட்டி வச்சிட வேண்டியதான். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் உட்காந்து ஏதாவது யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏதாவது காரில் உட்காந்துட்டு, கார் நீங்கள் மட்டும் ஓன் டிரைவ், என்றைக்கு நீங்கள் ஓனாக டிரைவ் பண்ணுறீங்களோ, என்றைக்கு நீங்கள் தனியாக நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ டிரைவ் பண்ணுறீங்களோ, தனியாக உட்காந்துருக்கீங்களோ, அப்போ ஒரு சிந்தனை வரும். இந்த சிந்தனை உங்களுக்கு அன்றைக்கி அதோடு முடிஞ்சிடும். அன்றைக்கி சிந்திச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்ருப்பீங்க, தூங்கியிருப்பீங்க, முடிஞ்சிடும். ஆனால் அதோடைய பிரதிபலன் பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்குள்ளே அந்த சிந்தனை திரும்பி ரிப்பீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பலம் தான் தனுசு லக்னம். அப்போ சிந்தனை வராத வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். எந்த சிந்தனையும் வரல சுவாமி, நான் ஏதாவது இப்போ எப்படின்னா சிந்தனைனா எப்படின்னா அதையும் கேட்கலுங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு சிந்திப்போம் பாருங்கள், அது பேர் தான் சிந்தனை. இன்றைக்கி முன்னேறணும்னு நினச்சி சிந்திக்கிறீங்க பாருங்கள், அதுலாம் கிடையாது. ஒரு கடற்கரையில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். ஒரு பலூன் வியாபாரி பலூன் விற்றுட்டு போகிறார். அப்போ இவர் ஒன்றியமாக உட்காந்துருக்கார், தனுசு லக்னக்காரர். நமக்கு இப்படி ஒரு காதலி பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அவன் அந்த பலூனு கேட்டான்னா அந்த பலூனை நம்ம வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு திங்க் பண்ணுறார். காலங்கள் போகுது, மாதங்கள் ஆகுது. இவர் பார்த்தது அக்டோபர் மாதம், ஒரு மழை நேரம். அந்த நேரத்தில் எங்கேயாவது நினச்சி பாருங்கள் ஒரு நிமிஷம். அக்டோபர் மாதம் இவருடைய பார்வை பருது, உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு கால் வருது, உன்னை நான் அர்ஜென்ட்டாக நான் பார்க்கணும் அப்படின்னு. எங்கே பார்க்கலாம்? பீச்சுக்கு வா. சரி, ஆனால் மழை நேரம். பீச்சுக்கு போகிறாங்க. பேசினவங்க எதிராளி யாருன்னா ஒரு பெண்ணு. அவங்க நான் அர்ஜென்ட்டாக உன்ட்ட பேசணும்னு கூப்பிட்றாங்க. சரின்னு பெண்ணு கூப்பிட்றாங்கன்னா ஒரு பையன் போதானே செய்வான். அக்டோபர் மாதம். உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. மிரண்டு போயிடுறான் பையன். பழக்கம் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, அது வேறு விஷயம். இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இந்த பையனால் தீரணும். கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. இவன் எந்த கடற்கரையில் உட்காந்து இவனுடைய பிளானிங் அன்றைக்கி நான் நினச்சி பார்த்தானோ அது ஒரு 10 மாதத்துக்குள்ளே இவனுக்கு நடக்குது. அங்கே இருக்கிற ஒரே ஒரு மைனஸு, பலூன் கடைக்கார் மட்டும்தான் இல்லை. அவன் உட்காந்து அந்த சீட்டில் தான் அவங்க உட்காந்து பேசுகிறாங்க. இது என்ன, இது எதுக்கு நான் இப்போ இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை உண்டாக்கும். இது மாதிரி நிறைய நடக்கும். இது ஒரு பொண்ணு வந்தாங்க, காதலிச்சாங்கன்றதுக்கு மட்டும் இந்த கதையை எடுத்துக்கூடாது. இது கதை இல்லை, உண்மை. இது மாதிரி தான் தனுசு லக்னக்காரர்கள். அதுவும் தனியாக ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு திங்கிங் வரும். அந்த திங்கிங் அதோடு நின்றுடும். அந்த திங்கிங் தான் திருப்பி நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்படி தான் தனுசு லக்னத்தோடைய வாழ்க்கை இருக்கும். அதனால் எதையுமே ஈஸியாக நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் பயந்து நடக்கக்கூடியவர்கள் தனுசு லக்னக்காரர்கள். அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்து இருக்கக்கூடியவர்கள். இப்படி பயந்து இருக்கக்கூடியவர்கள் பல பேரோட நாடியை பிடித்து பார்க்கக்கூடியவர்கள், நிறைய இளம் வயசில் ரொம்ப வறுமையை பார்க்கக்கூடியவர்கள், நல்ல விஷயங்கள் தேடி அதை நமக்கு நடக்க முடியாமல் வருத்தப்படக்கூடியவர்கள். ஆனால் அவங்களுக்கு மத்திய வயசு ஆகும்போது அருமையான உயர்வுகள் ஏற்படும்.
கொஞ்சம் பாலுணர்வுன்னு சொல்லுவாங்க, பய உணர்வு பாலுணர்வு ரெண்டும் சேர்ந்துருக்கும். கொஞ்சம் கூச்சமும் இருக்கும், பயமும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் எல்லா விஷயத்திலையும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். அதனால தான் பொதுவாக பார்த்திங்கன்னா தனுசு லக்னக்காரர்கள் கல்யாணம் பண்ணிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களே கொஞ்சம் சிவராக பயப்படுவாங்க. அதனால தான் நிறைய மனக்கவலைக்குள்ளே ஆளாகிறது. திடீர்னு அழுகையெல்லாம் வந்துடும். 12 வயசு 15 வயசு 32 வயசு 40 வயசில் கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க தனுசு லக்னக்காரர்கள். 12 15 32 40 வயசில். அதே மாதிரி லக்னத்தை சுபக்கிரகங்கள் பார்வையிட்டால் 7 அதாவது 70லேருந்து 77 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அருமையாக இருப்பீங்க. 77 சுபக்கிரகங்கள் பார்வையிட்டால் பயப்படாதீங்க. ஆயுள் ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னக்காரர்களுக்கு பின் முதுகு பின் இந்த என்ன சொல்லுவாங்க தலைப்பகுதி பின் தலைப்பகுதியில் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதுமாதிரி இடத்துல கவனமாக இருங்க. ஆழ்ந்த சிந்தனைகள் பல அற்புதங்களை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப சோகமாக இருக்கீங்களா, எப்போயாவது ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களா, தனுசு லக்னக்காரர்கள் கவலையே படாதீங்க. யாருக்கிட்டையாவது கூச்சமே இல்லாமல் உங்களோட கவலையை பற்றி போய் சொல்லுங்கள். ஃப்ரீயாக பேசுங்க. உங்கள் கவலை பறந்து போயிடும், மனசு லேசாக போயிடும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் மருந்து, மற்றவங்க மருந்து கிடையாது. இப்படிப்பட்ட நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறது பிள்ளையார் தான். இந்த பிள்ளையாருக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். துல்லாத மனமும் துள்ளும்னு ஒரு பழைய படம் ஒன்று, விஜய் சாரோடைய படம் பார்த்துருந்தேன் தெரியும். எழில் அப்படின்னு சொல்லிட்டு எழில்னு ஒரு டைரக்டர் இயக்கியிருப்பார், சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரத்தில் பிள்ளையார் இருப்பார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செடி ஒன்று இருக்கும், ஒரு பிள்ளையார் ஒன்று இருப்பார். அந்த செடி அந்த பிள்ளையாரை சாமியெலாம் கும்பிட மாட்டாங்க, ஒரு பூ ஒன்று பூக்கும், அந்த பிள்ளையார் இருக்கும், அவ்வளோதான் உங்களுக்கு. அது ஒரு இடம். கடைசியில் அந்த சீன் ஒரு இதாக இருக்கும்போது அந்த பிள்ளையார் அலங்கோலமாக இருப்பார். அந்த பிள்ளையார் தான் அந்த நிறைய விஷயத்தை மாற்றி கொடுப்பார். அந்த சீனில் நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படம் தெரியும். துல்லாத மனமும் துள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று, நம்ம பழைய படம் ஒன்று பார்த்த ஞாபகம் இருக்குது. நீங்கள் வேணால் பார்க்கலாம். எதுக்குன்னா அது மாதிரி பிள்ளையார் இப்போ உங்களுக்கு ஒரு ஹீரோவாக இருப்பார். உங்கள் காதலை சேர்த்து வைப்பார், உங்களோட ஆசைகளை சேர்த்து வைப்பார், உங்களுடைய அன்பை சேர்த்து வைப்பார், நீங்கள் தேடுற விஷயத்தை உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். இதையெல்லாம் விட ஒரு 2 விஷயத்த சொல்கிறேன், அதையும் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த 2 விஷயம் என்ன சொல்லித்தரோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய லக்னம் என்றைக்குமே சராசரி முன்னேற்றத்தை கொடுக்கணும், நம்மளுடைய லக்னம் எப்பயுமே வளர்ச்சி அடையணும். அப்படி லக்னம்னா என்னன்னு நான் சொன்னேன், விதி. நம்ம விதி மாற்றப்படணும். பிரம்மன் எழுதிட்டான் விதியை, அதை மாற்ற முடியல, தவிக்கிறோம். சில பேருக்கு அதிர்ஷ்டம் இல்லை, சில பேருக்கு கருணை ஆனால் மனிதர்களை பார்க்க முடியல, சில பேர் தொந்தரவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம விதி ஏதோ தப்பாக எழுதுன மாதிரி தெரியுது. சில பேர் நல்லா இருக்கிறோம், இது எப்படியாவது நீடிச்சு இருந்தால் போதுங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். சில பேர் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த படிப்பு நேரத்தில் கடைசி நேரத்தில் நம்மளை மோசம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் எப்படியாவது பாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும். அப்போ லக்னாதிபதியை பலப்படுத்தினா மட்டும்தான் இது நடக்கும். உங்களுக்கு என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு ஒரு அதிபதி, அந்த லக்னத்தோட அதிபதியை கண்டு அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார்னு பார்த்து அவர் சுபமாக இருந்தார்னா நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, உங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை உங்கள் மனசில் எது தோணும் இல்லையா, அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் போதும். அதே அந்த லக்னாதிபதி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது குரு வணக்கம். யாராவது ஒரு குருமார்களுக்கு பாத நமஸ்காரம், பாத பூஜை பண்ணி குருவை நாம் எடுத்துக்கணும். அந்த குரு சொல்கிறத கேட்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இது முதல் விஷயம். அந்த குரு தான் உங்களை வழி நடத்துவார். அந்த குரு மூலமாக தான் உங்களுக்கு உங்கள் விதி மாற்றப்படும். 2வது அறிவுரை. இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை அந்த பக்கம் போவாதன்னு சொல்லும், நீங்கள் அதை கேட்டு தான் ஆகணும். மற்றவங்களாம் அதை இந்த லக்னம் நல்லா இருக்கிறவங்க கேட்கணும் அவசியம் இல்லை. லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் அவங்க பிரபஞ்சத்தோட விதியை மதிக்கணும். உங்களுக்கு இன்டிமேஷனை கடவுள் கொடுத்துருவார். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா, ஒரு குருவை பிடிச்சிக்கணும், குரு சொல்கிறத கேட்கணும், குரு சொல்கிறத கேட்குறோமோ இல்லையோ குருவுக்கு மரியாதை கொடுக்குறோம், குருவை ஏற்றுக்கணும். ஒரு குரு இல்லைன்னா யாருமே இல்லை, அந்த குரு தான் உங்களை வழி நடத்த போகிறாருன்னு அர்த்தம். 2வது பிரபஞ்சம் உங்களுக்கு ஹார்ட்ரிக்காக ஒரு ஐடியா கொடுக்கும், இந்த பக்கம் போவாத அந்த பக்கம் போவாதன்னு சொல்லும். அதை நீங்கள் கேட்டு கரெக்டாக செய்யணும். அதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் டிவியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஓடும், நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புவோம், அதில் யாருக்கோ சொல்கிற மாதிரி இருக்கும், அது நமக்கு சொல்கிறத எடுத்துக்கணும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். அப்போ நம்ம நல்லதை நோக்கி போகிறோம், சில நாள் உட்காந்து போகணும். சில வீட்டிலலாம் சகுனம் பார்ப்பாங்க,
இந்த சகுனத்தை பாருங்கன்னு நான் சொல்கிறேன். சாஸ்திரம் அதில் இருக்குது. சகுனம்னா தப்பாலாம் பார்க்கக்கூடாது. இடிச்சுக்கிட்டோமா உட்காந்து போங்க. ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது பேனா எழுதலையா, இன்னொரு பேனா வாங்குங்க. இது மாதிரி சகுனத்தை பாருங்கள். அது நல்ல சகுனங்கள். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. உங்களோட லக்கணம் பலம் பெறும், வாழ்க்கை பலமாகும். நீங்கள் எல்லாம் சிங்கங்களாக கர்ஜிக்க போறீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.